ஹலோ ஆல், ஹாப்பி ரம்ஜான். சின்ன வயசுல இருந்தே ரம்ஜான் வந்தாலே பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கன்னு எங்க முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு பிரியாணி வந்துரும் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போங்க. நமக்கு பிரியாணி கிடைக்காது, அது வேற விஷயம். டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. இந்த வருஷம் யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சார்ஜை நானே கையில எடுத்துட்டேங்க. மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டு மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செய்யலாம் தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஹோட்டல்லே பிரியாணி வாங்கிடலாம்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எங்க அத்தை ரொம்ப விவரங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப இப்ப நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால எங்க பாப்பாங்களுக்கு ஹோட்டல் ஃபுட்ஸே தர மாட்டாங்க. மோஸ்டா வீட்லயே பாப்பாங்களுக்கு ஏதாவது ஹோம் ஃபுட் செஞ்சு தான் வெளியே போகும்போது எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா சத்துமாவு கஞ்சி அது செஞ்சு எடுத்துட்டு போவோம். அதுவும் இல்லையா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி தந்துருவோம். இந்த ஹோட்டல் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டு ரெகுலரா சாப்பிட்டதுனால எங்க அத்தைக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. இப்ப நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கனால வேற வழியே இல்லாம சரி ஓகே வீட்லயே செஞ்சு ப்ராப்பரா நல்லா ஹெல்த்தியா சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிடுறாங்க. ஒரு வழியா அந்த வாழை இலையை வச்சு தம் போட்டு இது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டப்போ ஒர்த் டு வெயிட்ங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு பிரியாணி அவ்வளவு சூப்பரா வந்துருச்சு. உங்க வீட்ல இன்னைக்கு என்ன லஞ்சுங்கிறத ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.